அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பகோணம் vlog பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே நான் பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பொண்ணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஈவினிங்காக போயிருந்தோம். இந்த விலாகில் வந்துட்டு நாங்கள் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லலாம் என்னென்ன சாப்பிட்டோம், அப்புறம் கும்பகோணத்தில் இன்னும் கொஞ்சம் எந்த இடத்துக்குலாம் நாங்கள் போனோன்றதை இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி நாங்கள் நிறைய கோவில் போயிட்டு கடைசியாக ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு போனோம். இங்கேயுமே நிறைய சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேயும் இந்த குட்டி கிளி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்பவும் இந்த மகா கும்பம் நடக்கும் இல்லையா, அந்த குளத்துக்கிட்ட வரத்துக்காக ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் நாங்கள் நடந்து போயிட்டோம். திரும்ப நடந்து வரணும்னா டயர்டாக இருந்தது. அதனால் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி அங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தோம். நானும் 2-3 வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன்னா சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தான் போனோம். நைட் டைமில் அந்த குளத்துல இருக்க தண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட் வெளிச்சத்தில் தண்ணி வந்து மின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்கே ஒரு இடியாப்ப கடை இருந்தது. அங்கே வந்து இடியாப்பம் வாங்கி சாப்பிட்லான்ட்டு அம்மா வந்து ஃபர்ஸ்ட் இடியாப்பம் தான் வாங்கினாங்க. அது வந்துட்டு 60 ரூபாயோ என்னமோ தான். ஆனால் நிறைய இடியாப்பம் கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் சாப்பிட்டா அவ்வளோதான் ஃபுல் ஆகிடும் அந்த மாதிரி. அதனால் ஃபர்ஸ்டே அம்மா அங்கே நிறைய சாப்பிட்டதுனால வேறு எங்கேயுமே அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு இடியாப்பம் வந்து காரமாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதாவது சொதி இல்லைன்னா குருமா அது மாதிரி ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். எனக்கு வந்து இனிப்பா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அவங்க வந்துட்டு காரமாக வாங்கியிருந்ததுனால நான் சாப்பிடல. அம்மா மட்டும் தான் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு இனிப்பு பிடிக்குமா, காரம் பிடிக்குமான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அடுத்து இன்னொரு கடையில் வந்து இந்த முருங்கை வடை வந்து வித்துட்ருந்தாங்க. அதுதான் வாங்கி ட்ரை பண்ணோம். நான் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாலாம் அதை ட்ரை பண்ணல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இன்னொரு டைம் போனால் இன்னொரு டைம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அதுவும் அந்த மேலே போட்டு கொடுக்குற பொடி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த வெரைட்டி தோசைன்னு ஒரு ஸ்டால் இருந்தது. நமக்கு தான் தோசைனாலே பிடிக்கும். இவங்க வேற வெரைட்டியாக கொடுக்குறாங்கன்ட்டு அங்கே வந்துட்டு அப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களா, அங்கே வந்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் மிச்சம் வேறு என்னென்ன கடைலாம் இருக்குதுன்னு சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டோம். இங்கே நிறைய காய்கறி கடைலாம் நிறைய இருந்தது, மார்க்கெட் மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே மோமோஸு, பானிபூரி, அப்புறம் சாண்ட்விட்ஜ் எல்லாமே இருந்தது. நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு கடையில் போயிட்டு நம்ம ஏதாவது ஸ்வீட்டாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கடையில் தான் நாங்கள் வந்துட்டு டெசர்ட் பிளாட்டர் வந்து ஆர்டர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌனி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டெசர்ட் பிளேட்டர் இருந்தது. சரி இது ரொம்ப நாளாக நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோமே, அதனால் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது அவங்க செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பன்னு, ப்ரௌனி, ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு அது மாதிரி கொடுத்துட்டு 3 டிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு அங்கே ஏற்கனவே தோசை ஆர்டர் பண்ணிட்டு வந்ததுனால அதை வந்து பார்சல் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு நேராக அந்த தோசை கடைக்கு போயிட்டு தோசை தான் சாப்பிட்டோம். நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. அதே மாதிரி அதுக்கான டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த டெசர்ட் பிளேட்டர் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். என்னால் ஃபுல்லாக சாப்பிடவே முடியல. பாதி அளவுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் தான் மிச்சம் சாப்பிட்டேன். எனக்கு ஆனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன இதில் ஒரு என்னன்னா, எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக சுகர் ஐட்டமாக இருக்கிறனால ஒருத்தர் வந்து இதையே ஃபுல்லாக சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமானது தான். எப்போவாவது ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே. ரெகுலராக சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். டேஸ்ட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த ஃப்ரூட்ஸோட அந்த டிப் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்துட்டு அந்த 3 டிப்லேயும் வந்து மில்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து இந்த 3த்துல எந்த சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒயிட் சாக்லேட்டா, டார்க் சாக்லேட்டா இல்லை மில்க் சாக்லேட்டான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் நாங்கள் முதல்ல காலையில் எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஐராவதேஸ்வரர் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் முக்கியமாக கும்பகோணம் வந்ததே வந்துட்டு தாராசுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதனால் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வேலையாக அங்கே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ தான் பிடிச்சி போனோம். எனக்கு வந்துட்டு காரில் போகிறத விட ஆட்டோவில் போகிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நிறைய காற்று வரும், நல்லா போகலாம். உங்களுக்கும் வந்துட்டு ஆட்டோவில் போகிறது பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கப்புறமா ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் கூட ரொம்ப தூரம் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் கிட்டக்க தான் இருந்தது.
இந்த கோவில் வந்து 2ஆம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது. இந்த கோவில்ல எனக்கு ரொம்பவே புடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம தூண்லலாம் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியா சிற்பங்கள் இருந்தது. ஏன்னா நம்ம பெரிய பெரிய சிற்பங்கள பார்த்து வியந்திருப்போம், ரசிச்சிருப்போம். ஆனா குட்டி குட்டி சிற்பங்கள்ல கூட அந்த மைன்யூட்டான ஒர்க்லாம் பண்ணி, ரொம்ப வேலைப்பாடுகள் நிறைந்த அழகான சிற்பங்களா இருந்தது. பெரிய பெரிய ஓவியங்களா இருந்தாலும் சரி, சிற்பங்களா இருந்தாலும் சரி, நம்ம வரையறது ஈஸியா இருக்கும். ரொம்ப சின்னதா மினியேச்சரா செய்றது தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த மினியேச்சர்ல நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால எனக்கு இந்த குட்டி குட்டி சிற்பங்கள்லாம் இருந்ததுன்னா ரொம்ப புடிக்கும். அதுலயும் இங்க வந்துட்டு நெறைய குட்டி குட்டி சிற்பங்களே நெறைய இருக்க மாரி சிற்பங்கள் இருந்தது. அது வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தாராசுரம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது, அந்த ஒரு சைடு வந்து குதிரை ரதம் இருக்கிறது, இன்னொரு சைடு வந்துட்டு யானை இருக்கிறது. அதனால அந்த இடத்துலயும் நின்னுட்டு நாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கோபுரங்கள் பார்த்தாலே இந்த அமைப்பு எல்லாமே அவங்க நம்ம தஞ்சாவூர் சைடு இருக்கிற சோழர்களோட கோவில் அமைப்பு முறையில இருந்தது. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா, யானை மேல சிங்கம் உட்காந்து அந்த யானைய விழுங்குற மாரி இருந்தது. இது வந்துட்டு ரொம்ப டிஃபரண்டான ஒரு சிற்பமா இருந்தது. எப்பவுமே நமக்கு யானையும், சிங்கமும் ஒரே முகமா இருக்க மாரி சிற்பங்கள் நெறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். இந்த சிற்பம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் வந்துட்டு ரொம்ப தத்ரூபமா இருக்க மாரி இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க கொஞ்சம் டிஃபரண்டான சிலைகள்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. ஒரு யானை மேலயே இன்னொரு யானை உட்கார்ந்திருக்க மாரி, யானை மேல சிங்கம் இருக்க மாரி, யானையும் சிங்கமும் ஒரே முகம் கொண்டு இருக்க மாரி. இந்த சைடு பார்க்கும்போது யானை மாரி தெரியும். இந்த சைடு பார்க்கும்போது நமக்கு சிங்கம் மாரி தெரியும். இந்த படிக்கட்டு பக்கத்துல இருக்கிற அந்த யானையோட உருவம் பாருங்க. அந்த ஒரு யானை மேல இன்னொரு யானை உட்கார்ந்திருக்க மாரி அமைப்பு இருந்தது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தா தான் அந்த வேலைப்பாடுகள்லாம் நமக்கு தெரியுது. இந்த கோவிலோட சிற்ப அழக இப்ப பார்க்கலாமா? தாராசுரத்துலேருந்து நாங்க நேரா மகாமகக்குளம் பக்கத்துல ஒரே ஒரு கோவில் மட்டும் பார்க்காம இருந்தது. அந்த கோவில் பார்த்துட்டு, சரி குளத்துல வந்து நம்ம இறங்கி கால் நனச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருந்தோம். ஈவினிங் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அந்த காய்கறி கடை அதெல்லாம் இருந்ததுல, காலையில பார்க்கும்போது அங்க எந்த ஒரு குப்பையுமே நைட்டு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டோ, மார்க்கெட்டோ நடக்கிற மாதிரி காலையில பார்த்தா அந்த சுவடே தெரியாத அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு சரி இங்க வந்துட்டு இந்த பித்தள விளக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா வாங்குவாங்க. அதனால அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கடைக்கு வந்திருந்தோம். நாங்க வந்துட்டு ஆனந்த விலாஸ்ன்ற ஒரு கடையில தான் வாங்கியிருந்தோம். நல்லாவே கம்மி பண்ணி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களையும் ஸ்ரீமதின்னு அவங்க பேரு. அவங்களையும் அவங்க அம்மாவையும் மீட் பண்ணியிருந்தோம். அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க மத்தியானமா வந்துட்டு பஸ் புடிச்சு திரும்ப பாண்டிச்சேரி வந்துட்டோம். இந்த விளாக் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.